ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு திருவாராதனம் நடக்கிறது இல்லையா? 12 எழுத்துகள் கொண்ட ஒரு வாசுதேவ மந்திரம். அந்த மந்திரம் சொல்லிதான் திருவரங்கநாதனுக்கு எல்லா பூஜையும் நடக்கிறது. ஏன்னா அவர் வைகுண்டத்தில் உள்ள பரவாசுதேவன். ஒரு ராஜாவுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவோமோ அத்தனையும் ரங்கநாதனுக்கு பண்ணணுமா. ரங்கநாதன் தலையில கிரீடம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? படுத்துக்கும் போது கூட கிரீடம் வச்சிருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல, ரங்கநாதன் எல்லார விட பெரியவன், பெரிய ராஜா. அதனால சயனிக்கும் போது கூட, பள்ளி கொள்ளும் போது கூட தலையில கிரீடம் வச்சிருக்காராம். அவரோட வழக்கரத்தை கவனியுங்கள். கிரீடத்தை காட்டுறாராம். கிரீடத்தை பார்த்துக்கூடா, படுத்துக்கும் போது கூட கிரீடம் வச்சிருக்கேன், நான் தான் ரொம்ப பெரியவன்கிறாராம். இடது திருக்கரத்தால திருவடியை காட்டுறாராம். இந்த கிரீடத்தை பார்த்து நான் ரொம்ப பெரியவன் புரிஞ்சுட்டேன் இல்லையா? திருவடியை காட்டி என் திருவடியை பிடிச்சுக்கோ, நான் காப்பாத்துறேங்கிறாராம். அப்போ உண்மையான ராஜா அவர் தான். அதனாலதான் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்த ஒரு புதுக்கவிஞர் சொன்னார், நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் எங்கள் ரங்கராஜன் தான். அப்போ ராஜவத் அர்ஹணீயம், அவரைத்தான் ராஜாவாக பூஜிக்க வேண்டும்.